வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு கம்ப்ளீட்டாக எப்படி ஒயரிங், அதை எப்படி செக் பண்ணுறது, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு இன்வெர்ட்டரோட ஃபீட்பேக்கு ப்ளஸ் ஆர்பிஎம் லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்யூனிகேஷன் போர்டு, அது வந்து இன்வெர்ட்டர் போர்டு, இதுதான் மெயின் போர்டு. இது இன்வெர்ட்டர் போர்டு. இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் ரன் பண்ணுறதுக்காக தனி போர்டு, சின்ன போர்டு வச்சுருப்பாங்க. இது பெரிய போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃபேன், மோட்ரு, சென்சாரு ப்ளஸ் டோட்டல் கண்ட்ரோல் பண்ணுற போர்டு, கண்ட்ரோல் போர்டு, கம்யூனிகேஷன் போர்டு கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், இதில் இருந்தால் ஒரு கம்யூனிகேஷன் இன்வெர்ட்டர் போர்டுக்கு போவோம். கம்ப்ரஸர் ரன் பண்ணுறதுக்கு 5 வோல்ட்டு, கிரவுண்டு, ஆர்பிஎம், ஃபீட்பேக்குன்னு போட்டிருக்கோம், எஃப்ஜின்னு போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கிரவுண்டு, ஸ்விட்சு, எஸ்டபிள்யூன்னு போட்டிருக்கு, அதெல்லாம் ஸ்விட்சு. அடுத்து சென்சார் 1, சென்சார் 2, சென்சார் 3 போட்டிருங்க. 4 சென்சார், மொத்தம் 5 சென்சாரு. ஒன்று வந்து ரோட்ரி ஸ்விட்ச் வரும், சென்சாருக்கு பதிலாக ரோட்ரி ஸ்விட்ச் வரும். ஆனால் நான் இப்போ வந்து அது வந்து எல்லாமே டேரெக்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக 5K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா. ஏன்னா டேரெக்டாக ஒருத்துக்காக 5K ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். காமனாக ஒரு நெகட்டிவ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து 5 இதுக்கு 5 ஒயர் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், கனெக்ட் பண்ணியிருக்கேன். சென்சார் 1, 2, 3, 4, 5 இருக்கும், 4ன்னு இருக்கும். அதில் 4 இது கனெக்ட் பண்ணிங்க. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் சென்சாரு, அதையும் தனியாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகும், இல்லைனா உங்களுக்கு எரர் காட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயர் இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட இந்த போர்டோட பாசிட்டிவ், நெகட்டிவ், இந்த போர்டோட லைனு, இந்த போர்டோட லைன் நியூட்ரலு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சப்ளை கொடுக்கணும். ஒரே சப்ளை தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஆன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மோட்ரு ஓடுது. இதில் என்ன ப்ராப்ளம்னு இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் இதில் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஓடிட்டு ஆஃப் ஆகிட்டு 3 தடவை பிளிங்க் ஆகுது. 2, 3, 3 டைம் பிளிங்க்கு. 3 டைம் பிளிங்க்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஐபிஎம் ஐசி ப்ராப்ளம் இருக்கும், இல்லை வந்து இதில் யூவிடபிள்யூ கனெக்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த இன்புட் இதெல்லாம் இது மாதிரி வோல்டேஜஸில் ப்ராப்ளம் இருக்கலாம். இதில் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா யூவிடபிள்யூக்கு லோ சைடில் இன்புட் வோல்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருந்தது, கீழே லெக்கு வந்து ரெஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த போர்டுலேயே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக நிறையா ரெஸ்ட்டு தான், ஒரு லிங்க்கு எல்லாமே நிறைய ரெஸ்ட் இருந்தது. எல்லாமே லூப் பண்ணியிருப்பேன், பார்த்திங்கனாலும் தெரியுங்க. பாருங்கள் எப்படி கட் ஆகிருக்குன்னு, ரெஸ்ட் ஆகி கட் ஆகிடுச்சு. ஏதோ இதில் சால்ட் வாட்டரு அது சம்மந்தமாக ஏதோ பட்டிருக்கும் போல், அதனால் நிறையா ரெஸ்ட் இருந்தது. அந்த போட்டிருந்த ஜம்பர்லேருந்து நிறையா இது வந்து ரெஸ்ட் ஆகிருந்தது. அது எல்லாமே 1 by 1 எல்லாத்தையும் மாற்றிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஒயர் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு பதிலாக எல்லாமே ஜம்பருக்கு பதிலாக கீழே லிங்க் இருக்குது, மேலேயும் அந்த ஜம்பர் அப்படியே தான் விட்டுருக்கேன், அதை எடுக்கலை. நீங்கள் பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் இதாகிட்டு இருந்தது. எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இது வந்து லோ சைடில் வந்து யூவிடபிள்யூக்கு போகிற சப்ளை வோல்டேஜ், அது இன்புட் வோல்டேஜ் அது. அவுட்புட் வோல்டேஜில் உள்ள லிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். அந்த லிங்க்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகி தான் இருந்தது. அதுக்கு போல் தான் கீழே வந்து அந்த ஒயரை சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இப்போ இருங்க, ஆன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா போர்டு ஆன் ஆன உடனே பார்த்திங்கன்னா சென்சார் எல்லாமே கனெக்ஷனில் இருந்ததுன்னா ஹீட்டர் ரிலே ஆன் ஆகும். ஹீட்டர் ரிலே ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஹீட்டர் ரிலே ஆனே ஆகலை அப்படின்னா ஏதோ ஒன்று ஃபெயிலியரில் இருக்குது. ஒன்று போர்டு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை வந்து சென்சார் ஏதாவது கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டர் ரிலே வந்து ஆக்டிவேட்டே ஆகாது. பாருங்கள், அதெல்லாம் சரி பண்ணியும் மறுபடியும் 3 தடவை தான் பிளிங்க் ஆகுது. 1, 2, 3. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி தான் பிளிங்க் ஆகுது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். 1 by 1 தான் செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த நியூட்ரல் லிங்க்கில் போட்டிருப்பாங்க. இது வழியாக தான் நியூட்ரல் லைன் வந்து உள்ளே போவோம். ரெசிஸ்டன்ஸ் இது 2 வாட்டு 0.09 kJ போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நியூட்ரல் லிங்க் வந்து இது வழியாக தான் போவோம். இது உங்களுக்கு வீக் ஆகிடுச்சினாலும் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் ஓடாது, கொஞ்சம் நேரம் ஓடிட்டு ஸ்டக் ஆகும். இங்கே பாருங்கள், அந்த லிங்க்கெல்லாம் எப்படி ரெஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதனால தான் அடியில் கீழே வந்து ஃபுல்லாக லிங்க் பண்ணியிருக்கேன் எல்லாமே. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்சாருக்கு பதிலாக நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் போட்டு கூட நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ரெசிஸ்டன்ஸ் போட்டு தான் நான் எப்போவுமே செக் பண்ணுவேன். நீங்கள் ஏன்னா ஒன்றுத்துக்கும் எல்லாத்துக்கும் சென்சார் வச்சுக்க முடியாது. டேரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை போட்டு நீங்கள் டேரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கிறிஸ்டல் ப்ராப்ளம் இருந்தது. இந்த கிறிஸ்டல் ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு ப்ரோக்ராம் சரியாக ஒர்க் ஆகாது. பார்த்திங்கன்னா இதுவும் ரெஸ்ட் ஆகி லெக்கு கட் ஆகிருந்தது பாதியோட. அதனால் இதையுமே மாற்றிட்டேன். பாருங்கள், வேறு போட்டிருக்கேன். இதில் எல்லாமே மாற்றிருக்கேன்.
இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகி கட் ஆகுது. டெக்குன்னு சவுண்டு கேட்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ரஸர் ஆன் ஆகும். பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு, ஓடுது. ஆனால் முன்னாடியோட இப்போ கொஞ்சம் லோடு எடுக்குது. முன்னாடி கையை வச்சு பிடிச்சாலே சுத்தமாக நின்றுது. ஆனால் இப்போ நல்லா லோடு எடுக்குது, கொஞ்சம் நேரம் ஓடுது. பாருங்கள், ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் லோடு எடுக்குது. கொஞ்சம் நேரம் நல்லா போன தடவையோடய லாங்காக தான் ஓடிட்டுருக்கு, நல்லா ஓடுது. போன தடவை பார்த்திங்கன்னா உடனே நின்றுட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் நிற்காமல் நல்லா ஓடுது. இதில் வந்து இன்னொன்று ப்ராப்ளமும் இருந்தது, உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். இதில் என்ன இஷ்யூ இருந்ததுன்னா, அந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க, யூவிடபிள்யூவில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 330K இருக்கும், சாரி 300K இருக்கும், 330 இல்லை 300K இருக்கும். 300K ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதுதான் வந்து கரண்ட்டு மெஷரிங். அது பாருங்கள், 298 காட்டுது, இது 271 காட்டுது, இது 297 காட்டுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான், 300 கிலோ ஓம்ஸ். இது உங்களுக்கு இப்படி காட்டினாலே கரெக்டு தான், அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். யூவியில் உள்ள லைன் வந்து கரெக்டாக இருந்தது, ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா அந்த டபிள்யூவில் உள்ள ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் காட்டுது, சம்டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காட்டுது, சம்டைம்ஸ் வந்து காட்டவே இல்லைங்க. பாருங்கள், இப்போ வந்து 271 காட்டுது, 297 காட்டுது. காட்டுது பாருங்கள், காட்டல பாருங்கள். இப்போ சம்டைம்ஸ் இது வந்து மெஷர்மெண்ட் காட்டுது, சம்டைம்ஸ் காட்ட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், காட்டவே இல்லை பாருங்கள். இப்போ சுத்தமாக வேல்யூ திடீர்னு மெகா ஓம்ஸில் காட்டுது, திடீர்னு பார்த்திங்கன்னா கரெக்டான வேல்யூ காட்டுது. பாருங்கள், இப்போ கரெக்டான வேல்யூ காட்டுது, திடீர்னு மெகா ஓம்ஸில் காட்டுது, மெக் ஓமில். இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு டவுட் இருந்தது, அதனால் அந்த ரெசிஸ்டன்ஸையும் நான் வந்து எடுத்து மாற்றிட்டேன். என்கிட்ட இதே மாதிரி ஒரு பழைய போர்டு இருந்தது, அந்த போர்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் அப்படியே எடுத்து இதில் மாற்றியாச்சு. பாருங்கள், எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து லோடு எடுக்கிறதுல தான் ப்ராப்ளம் இருந்தது. இதனால் கூட லோடு வந்து உங்களுக்கு எடுக்காமல் இருக்கலாம். அந்த 3 டைம் பிளிங்க் இதனால் கூட வரும். ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ. ஆனால் இந்த போர்டு பார்த்திங்கன்னா, இந்த போர்டில் நிறைய ப்ராப்ளமோடு தான் வந்தது. வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிறையா அந்த எப்படி சொல்கிறது, மாய்ச்சர் ஆகி போர்டு மாய்ச்சர் ஆகி ஃபுல்லாக அந்த லெக்ஸு, அந்த ஜாயிண்ட்ஸு, ஜம்பரு எல்லாமே ரெஸ்ட் ஆகி தான் வந்தது. 1 by 1 தான் ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் எடுத்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் சால்ட்ரிங் பண்ணுவோம். அது ஒட்டிட்டு வரும், அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அது. பாருங்கள், கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சாச்சு. இப்போ டியூசரை வச்சு லைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா டக்குன்னு சால்ட்ரிங் பண்ணிடலாம். எஸ்எம்டி சால்ட்ரிங் பண்ணும்போது எஸ்எம்டி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டாக தான் பண்ண வேண்டியிருக்கும். சில ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப சின்னோண்டாக இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பண்ணும். ஏன்னா ஷார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வைக்கிறப்ப. எஸ்எம்டியில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஓவர் ஹீட் கொடுத்தீங்கனாலும் பிசிபி வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 273 கிலோ ஓம்ஸ் கரெக்டாக காட்டுது, கரெக்டாக காட்டுது வேல்யூ. இப்போ ஓகே, இப்போ ஆன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூ எல்லாமே கரெக்டாக காட்டுது, எல்லா ரெசிஸ்டன்ஸும்.
எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஒரு தடவை இங்கே பாருங்கள், அதோட லைன் இங்கே தான் வருது. அதனால் அதை வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கேருந்து அங்கேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, கண்டினியூட்டி இருக்கா என்னென்னு. டோட்டல் ஓம்ஸ் எவ்வளோ காட்டுது, 1/1 இண்டிவிஜுவல் எல்லாமே காட்டுறது பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து எல்லாமே இந்த போர்டில் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அந்த ஃபங்கஸ் மாதிரி இதாக இருந்ததுன்னு. அதனால் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூட்டி, ஏன்னா நம்ம கண்டினியூட்டி இல்லாமல் கூட ஒழுங்காக ஒர்க் ஆகாது அந்த வோல்டேஜ் பாஸ் ஆகலைன்னா. ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வோல்டேஜ் ஈஸியாக பாஸ் ஆகிடும். லைட்டாக ஃபங்கஸாக இருந்தால் கூட, லைட்டாக ஒயர் இதாக இருந்தால் கூட, இல்லை டீசால்ட்ரிங் இருந்தால் கூட சம்டைம்ஸ் பாஸ் ஆகிடும். பட் ஆனால் டிசி வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லி கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் பாஸ் ஆகும். டிசி வோல்டேஜ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ்ங்கிறதுனால அது வந்து லைன்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சின்னதாக ஏதாவது இருந்தால் கூட சரியாக பாஸ் ஆகுது. அதேமாதிரி கம்யூனிகேஷன் லைன்லலாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் போடுற ஒயர்லேருந்து நீங்கள் போடுற எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒயர் ஏதாவது சின்ன டேமேஜ் இருந்தால் கூட அந்த கம்யூனிகேட் ஆகாது, உங்களுக்கு எரர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்குது, எல்லாமே செக் பண்ணியாச்சு. டோட்டலாக எவ்வளோ இருக்குது என்னென்னு பாருங்கள். மைக்ரோ கண்ட்ரோல் வரைக்குமே எல்லாமே கரெக்டாக போகுது லைன்லாம். ஜீரோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. 0 ஓம் ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டேன். வாங்க இப்போ மறுபடியும் சப்ளை கொடுத்து பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். கேபிள் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. கம்யூனிகேஷன் கேபிள், கம்ப்ரஸர் கேபிள் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். பவர் கேபிள் பாருங்கள், இதில் 3 கேபிள் தான். பவர் கேபிள், கம்ப்ரஸர் கேபிள் அண்ட் அந்த கம்யூனிகேட்டர் கேபிள். அது இன்வெர்ட்டர் லிங்க்னு சொல்லுவாங்க, இன்வெர்ட்டர் லிங்க். அது 3 லிங்க்கும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இப்போ ஆன் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா ஓடுது. உங்களுக்கு வந்து லோடு எடுக்குதான்னு கொஞ்சம் நீங்கள் லோடு கொடுத்து தான் பார்க்கணும். நல்லா கையை வச்சு அழுத்தி பிடிச்சி பார்த்திங்கன்னா அது வந்து நிற்காமல் ஓடணும். கையை வச்சு அழுத்தி பிடிக்கும்போது நின்றுச்சுன்னா உங்களுக்கு லோடு எடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், ஒயர் இந்த மாதிரி இழுத்துட்டு போகும்போது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடும். யூவிடபிள்யூ ஒயர் ஒன்றோட ஒன்று டச் ஆகிடுச்சுன்னா உடனே நின்றுடும், ஐபிஎம் ஸ்டார்ட் ஆக ஒர்க் ஆகாது. லோடு கொடுத்து நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் அதை பக்காவாக. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி ஆன் பண்ணி பார்ப்போம். அந்த சார்ஜ் இறங்கிறதுக்கு முன்னாடி திருப்பி நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா லைட்டு பிளிங்க் ஆகாது. சார்ஜ் சுத்தமாக இறங்கிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா தான் லைட்டு உங்களுக்கு ஆன் ஆகும், பிளிங்க் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன், ஆனால் பிளிங்க் ஆகலை பாருங்கள் லைட்டு. ஆனால் ரிலே ஒர்க் ஆகுது. ரிலே ஒர்க் ஆகிட்டு கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. பட் யூவிடபிள்யூவில் ஒயர் ஷார்ட் ஆகிடுச்சு. ஒயர் ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆனதுனால டக்குன்னு கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பிளிங்க் ஆகுது. 2 தடவை பிளிங்க் ஆகும் இந்த மாதிரி இருந்தால். பாருங்கள் 2 டைம். 1 ஓவர் கரண்ட்டு, ஹை கரண்ட்டுன்னு ஏறுறது. இங்கே ரன்னிங் டைமில் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா உடனே இதாகிடும். இது ரொம்ப நேரம் இந்த மாதிரி அடிக்கடி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஐபிஎம் ஐசி ப்ராப்ளம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த எரர் கிளியர் ஆனோன்னா மறுபடியும் இதை ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க்கிங் தான், பக்காவாக ஒர்க்கிங் ஆகுது. பார்த்தாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. அந்த எரர் கிளியர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஓடாது. அந்த எரர் சார்ஜ் எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி உங்களுக்கு எரர் கிளியர் ஆனால் மட்டும்தான் மறுபடியும் அது ஆன் ஆகும். அப்போ தான் நீங்கள் செக் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ கிளியர் ஆகிடுச்சு, சார்ஜ் கிளியர் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. 2 கெப்பாசிட்டரும் சார்ஜ் ட்ரைன் ஆகணும். இப்போ ஆன் பண்ணுறீங்க பாருங்கள், லைட்டு பிளிங்க் ஆகுது. இப்போ ரிலே ஆக்டிவேட் ஆகுது. இப்போ மோட்டரை பிடிச்சிக்கலாம், இல்லைனா மறுபடியும் அதே மாதிரி லாக் ஆகிடும். மோட்ரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டார்க் அதிகமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி ஓடும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நார்மலாகவே அப்படி தான் கம்ப்ரஸர் ஸ்டார்டிங்கில் வந்து டக்குன்னு ஒரு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஆகிக்கும் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஓடுது, கரெக்டாக ஓடுது, லோடு ஃபுல்லாக எடுக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்பாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.